வெல்கம் பேக் டு சேனல். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நான் ஜெஷ்ரா அப்புறம் எங்கள் சிஸ்டர் எல்லாருமே எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பார்க்கு தான் கைஸ் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த பார்க்கு போனப்பா வீடியோ போட்டிருப்போம். போன தடவை பார்த்தீங்கன்னா சரியாகவே விளாடலை, கூட்டமாக இருந்துச்சு, ஜெஷ்ராவுக்கு டயர்டாக இருந்துச்சு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா அவளுக்கு 10 மாதம் ஆகிட்டு, அதனால் நல்லாவே அவள் விளாடுவான்னு சொல்லிவிட்டு பார்க்குக்கு ஒன் டே ஈவினிங் போல் கூப்பிட்டு போயிருந்தோம் கைஸ். பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். சறுக்கு ஃபஸ்ட்டு விளாட்றான்னு சொல்லிவிட்டு சறுக்கு தான் கைஸ் அவளுக்கு விளாட வச்சுருந்தோம். காவியை பார்த்திங்கன்னா இங்கே ரவுண்டாக ஏதோ இருக்குது, அதில் காலை வச்சு விளாண்டுட்டே இருந்தா. எங்கள் சித்தி பண்ணுதான் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே இருந்தாங்களா, அது அழகாக பார்த்துட்டே இருந்தா. எப்படி பார்க்குறான்னு பாருங்களேன். அப்புறம் நான் அதில் அவளை அழகாக உட்கார வச்சு இப்படியே சறுக்கு விளாண்டுட்டு இருந்தேன் கைஸ். பாருங்க, கால் லேஸாக மடங்குச்சு, ஆனால் நேராக அவளுக்கு எடுத்து வச்சு அப்படி விளாட்டு கட்டிகிட்டு இருந்தோம். நல்லா சிரிச்சிட்டே இருந்தா கைஸ். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், அந்த குட்டி பையன் போகிறதே அப்படி பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் சுற்றி சுற்றி பார்த்த ஊஞ்சல் ஏதாட்டு இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2 பேரும் உட்காந்து விளாண்டுட்டே இருந்தாங்களா. சரி ஓகே, நம்ம சர்க்கஸ்லேயே இவ்வளோ கொஞ்சம் நேரம் இன்னும் வச்சு விளாடலான்னு சொல்லிட்டு 2ஆவது ரவுண்டு பக்கத்தில் உள்ள தம்பியை பார்த்துட்டே இருந்தாங்க கைஸ். இங்கே பாருங்கள். ஆனால் அவளுக்கு சின்ன பிள்ளைங்க பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்காங்க. உள்ள பிள்ளைங்க எல்லாத்தையுமே பார்த்து விளாண்டுட்டே இருந்தா. அவங்க கூட ஏதோ கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தா பார்த்துக்கோங்க. ஓன்ட்டு பேசிக்கிட்டே இருந்தா. நான் அகெயின் அதில் வச்சு அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க கைஸ். ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டே கத்தி விளாண்டுட்டே இருந்தாங்களா, எங்கள் சவுண்டு அவ்வளோவா கேட்கல. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துட்ருக்கேன் கைஸ். இங்கே பாருங்களேன், கீழே லேண்ட் ஆகும்போது நல்லா சறுக்குது, மேலேருந்து சறுக்கும்போது அவ்வளோவா சறுக்கவே இல்லை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீசாக்கு தான் போயாச்சு. அவளுக்கு சீசாலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அப்படியே ஒன் சைடு காவியா ஏற்றி இறக்கி இது பண்ணிகிட்டு இருந்தா. இன்னொரு சைடு ஜஸ்ரா உட்கார வச்சு நான் அவளையும் பிடிச்சிருந்தேன், அந்த இதையும் பிடிச்சிருந்தேன். உட்கார வச்சோன்னே கரெக்டாக அந்த கையை கொண்டு அதில் வைக்க, எப்படி அவளுக்கு அதை வைக்கிறது தெரிஞ்சுக்க தெரியல. எதுலனாலும் அப்படி தாங்க ஐஸ். வேறு இதில் நம்ம உட்கார வச்சுருந்தாலும் கரெக்டாக அந்த ஹேண்டலில் போய் பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் 2 தட்டு தட்டிட்டு அது போய் கடிக்க போயாச்சு. கடிக்கிறத நான் பார்க்கல, ரொம்ப நேரம் கழித்து தான் நானே பார்த்தேன். ஒரே குசி பாருங்கள் அவளுக்கு, கையை தட்டிக்கிட்டு ஜாலியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டேங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கான்ட்டு. இங்கே பாரு ஜஸ்ரா, இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு. உட்காந்து கூட பண்ணலாம் காவியா. அது வாங்கியாச்சு. பாரு மணல் எப்படி விளாடுவா பாரு. மேலே ஒரேடியா தூக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி ஓகே, சீசன் ஆண்டு முடிச்சுட்டு அப்படியே போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. ஊஞ்சல் இடம் கிடைக்குமா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த 2 சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு இடமே கிடைக்கல, நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக. சரி சின்ன பசங்களும் நம்ம எந்திங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருந்தோம். ஏன்னா அவங்க டேடி மம்மிலாம் பக்கத்தில் இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக உட்காந்து ஆடுற ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டி மட்டும் ரொம்ப நேரமாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம் கைஸ். போயிட்டு நானும் அதில் உட்கார வச்சுருந்தேன். கொஞ்சம் எனக்கு ஹைட் எட்டலை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு உட்கார வேண்டியதாக இருந்துச்சு.
உட்கார வச்சுட்டு காவியாவை தான் பின்னாடி போய் ஆட்டி விடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் பின்னாடி போய் ஆட்டி விடுவா. நான் மடியில் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ரா அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணல. ஸோ அதனால் அவன் கீழே அந்த பாருங்க உட்காரவே மாட்டேன்ட்டான். கீழே போய்கிட்டே இருந்தா. சரி ஓகே அப்படி நீ கீழேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நல்லா கை வச்சு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் அவளை. காவியா அப்படியே ஸ்லோவாக ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானுமே ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் விளாட்றேன்னா அப்படி மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். எல்லாம் வீட்லேயே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு இருக்கிற அந்த பெயினாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பாப்பாவையே பார்க்குற அந்த இதாக இருக்கட்டும், இந்தமாதிரி வெளியே போகும்போது நமக்கே அது வந்து ஒரு ஹீலிங்காக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அவள் சிரிப்பு பாருங்களேன், எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்கான் அழகாட்ட உட்காந்துட்டு. இப்படி தான் அப்படியே ரொம்ப நேரமாக விளாண்டுட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்து அங்கே யாருமே வெயிட் பண்ணலை. யாராட்டும் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா நாங்கள் எந்திரிச்சு இடம் கொடுத்துருந்துருப்போம். அப்படி விளாண்டுட்டே இருந்தோம் கைஸ். அவளுக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி ஊஞ்சல், சர்க்கஸு இதெல்லாம். பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற ஆண்டியை பார்த்துட்டு அப்படி உட்காந்துருந்தா. நாங்களாம் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாட்ட இடம் இருக்குமா, ஏன்னா இங்கே வந்து ஃபுல் க்ரௌட் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருமே வருவாங்களா. சென்டர் ஆஃப் த பிளேஸில் இருக்கும் இந்த பார்க்கு. ஸோ எல்லாருமே வந்து விசிட் பண்ணுறதுனால இடமே இருக்காது, ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். அதனால் நமக்கு எப்போ இடம் கிடைக்கும் அங்கே போய் உட்காந்து நாங்கள் விளாண்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு. எதை பார்த்து நாங்கள் சிரிச்சிட்ருக்கோன்னா, ஒரு அப்பா வந்தாங்க பார்த்துக்கோங்க, ஒரு தம்பி ஒரு பாப்பா, 2 பேரும் ஒருத்தன் இன்னொரு சைடு ஏறுறான், இன்னொருத்தி இன்னொரு சைடு ஏறுறாங்க. அவங்க டேடியால் மேனேஜ் பண்ணவே முடியல. இங்கே பாருங்களேன், இதான் அந்த டேடி. அங்கிட்டேருந்து இந்த குட்டி பாப்பா ஏறுறா, இங்கிட்டேருந்து தம்பி ஏறுறாங்க. இங்கே பாருங்கள், எது அவங்க டேடி மேனேஜ் பண்ணுவாங்க. ஐயோ பாவம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். இன்னும் 2 பேருமே ரொம்ப துருன்னு வராங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப அவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி அப்படியே கூட்டிகிட்டு போனோம். ஏன்னா அதில் ஜஸ்ட்டாக வளர்ந்தப்பறம் தான் அந்த இதில் விளாட முடியும். குட்டி பிள்ளைங்களாம் அப்படி மெதுவாக நடக்கணுங்க. சில வந்து சங்கிலி மாதிரி கட்டி விட்ருப்பாங்க. அதுலேருந்து நடந்து நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே அப்பில் ஏறி அப்படி டவுனில் இறங்கணும். அந்த ஒரு கேம் தான். அங்கே பாருங்களேன், அந்த டேடி ஐயோ மெதுவா வா அப்படி சொல்லி கத்திகிட்டே இருந்தாங்க. அந்த பின்னாடி வர அவங்க பாப்பா பாவமாயிட்டு அவங்க டேடியை பார்க்கும்போது எனக்கு. அவங்க மம்மி வந்திருந்தாங்கன்னா ஓரளவு சமாளிச்சுருந்துருப்பாங்க. சரி ஓகே 2 பேர் இதில் வந்து 2 பாப்பா தான் இருந்தாங்க. ஸோ என்னோடய பாப்பாவை இதில் உட்கார வச்சு பிடிச்சிக்கோன்னா அவள் அங்கே உள்ள கையை பிடிச்சிட்டா, அவங்க கையை. இது ஒரு வாய்ஸ் நான் கொடுக்கேன் கேளுங்க. கை தட்ட அம்மா பாரு, அழகு அழகு கட்டியா நேரம் உட்காரு. அவ பயந்து உட்காந்துருக்க, அவளை என்ன மிரட்டிட்டு இருக்க நீ? குட்டிக்குஞ்சா கையால ஆட்டம் நேரம் இருக்காது. காலை தூக்கிட்டு இருக்கு பாரு. ஜிம்னாஸ்டிக்கா பண்ணுறேன். கையடா சத்தம் இருந்து கைய கையில குட் காய் என்ஜாய் வரக்கூடாது. அது விளையாடுறீங்களா? மம்மி அப்படியே அந்த ஊஞ்சலை விளாண்டுட்டு இங்கே சர்க்கஸ் விளாடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு.
இது ஒரு மாதிரி வேவியாக இருக்கும் சர்க்கஸு. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, அந்த பொண்ணோட சட்டையை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா, வாய்ஸ் கேட்டுச்சான்னு தெரியல. சட்டையை இழுத்து பிடிச்சிக்கிட்டா. நான் பக்கத்தில் உள்ள பாப்பாவை, பாப்பா இந்த குட்டி பாப்பா பார்த்துக்கோ, கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவள் சட்டையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. அந்த போலீஸ்காரங்க பிடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு ஜாலி வேறு அவளுக்கு. பக்கத்தில் இருந்து அக்கா மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலி அவளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சறுக்கில் ஆடிட்டு விளாண்டோமா. ஆமாம் கைஸ், இனிமே தான் விளாட போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஏறி மேலே போயிட்டே இருந்தான். நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு இடமே கொடுக்கல. அவங்க மம்மியும் டேய் நில்லுடா பாப்பா விளாடட்டும் அப்படின்னு சொல்லவே இல்லை பார்த்துக்கோங்க. விளாண்டுக்கிட்டே இருந்தான் அந்த தம்பிங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய தம்பி கொஞ்சம் மட்டும் இடம் கொடுக்கானா பாப்பாவுக்கு? இடமே கொடுக்கல. அப்புறம் அவன் மேலே ஏறி போகிற நேரத்தில் நான் வந்து அதில் வச்சுட்டேன் படக்குன்னு. வச்சாதான் கைஸ் உண்டு, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு அவளை அப்படியே மெதுவாக பார்த்து ஸ்லைட் பண்ணிகிட்டு இருந்தேன். எட்ஜில் இறங்கப்போ அவங்களே இறங்கி போவாங்க. சரி ஓகே, அந்த தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இன்னொரு ராட்டத்துக்கு போயாச்சு. பார்த்திங்கன்னா இந்த வாத்து தான். வாத்து வந்து இவளோட ஃபேவரட் கூட சொல்லலாங்க. பாருங்கள், ஏறி உட்காந்தனையும் விளாட்டை மட்டும் பாருங்கள். கையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்குவான். எப்படி தான் பிடிக்கானே தெரில கைஸ். அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். எங்கள் எய்த்தாப்பில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா, அழகாக எங்கள் பாப்பாவே பார்த்துட்டே விளாண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க கைஸ். எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அந்த வாத்தை போய் கடிச்சிக்கிட்டு அந்த வாத்து மண்டையில் டம்முன்னு அடிப்பா. ஊன்னு ஒரே கற்று தான். நிறைய குட்டி பிள்ளைங்க அங்கே ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்து ஒரே லாட்டு. அவளுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இப்போ நீ உட்காரக்கூடாது. அச்சோ வினோதமான எவ்வளோ சீசா விட்டீங்கப்பா நின்று மரத்தில் ஏறிட்டு இருக்கேன். எதுக்கு நாங்கள் இந்த இதில் நின்றுட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிமா ஒரு 2 பாப்பா கூட்டம், ஒரு பாப்பா ஒரு தம்பியும் அவங்கள ஏற்றுவேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஏறவே மாட்டேன்ட்டாங்க. தம்பி மட்டும் ஏறணும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்காண்டி தான் நாங்கள் நின்றுட்டே இருந்தோம் கைஸ். அதுக்குள்ளே ஜஸ்ட் அதை போட்டு அடிக்கா போகணுமா, வாத்து போ அது போட்டு அடிக்கா. ஜஸ்ட்டாக இப்படி தான். நாங்கள் பைக்கில் ஏறினாலுமே அவங்க அப்பா முதுகு போட்டு இப்படி தட்டுவா. இல்லை இப்போ சித்தி கூட வந்தவா, சித்தியை போட்டு இப்படி அடிக்கிறது தட்டுறது. ஏன்னா போகணுமா ட்ரு அதுக்காண்டி அப்படி பண்ணுவா கைஸ். அதனால தான் வாத்து மண்டையும் போட்டு அடிக்கிறா. வாத்து போக மாட்டேங்கான், நிற்கிதான். சிரிப்பாக எரிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக சுற்றி ரொம்ப சுற்றணும். இந்த ராட்டினத்தில் தான் ராட்டினங்கிற பாருங்க. ஆமாம், ஜஸ்ட் இது ராட்டினம் தானே, வாத்து ராட்டினம். அப்படியே சுற்றிட்டே இருந்தோம். கொஞ்சம் கட்டத்தில் நானே வேகமாக அந்த வரை சிரிப்பு அவங்களுக்கு வேகமாக இருந்ததோ விளாண்டுட்டே இருந்தோம் கைஸ். அப்புறம் ஒரு கட்டத்தில் கூட்டு போயிட்டோம். அந்த
கடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாவா. சரி போதும் அப்படின்னு இறக்கியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவங்களாம் எப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப மேலே கீழே அப்படி விளாண்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ரா இன்னும் இறங்கலையா? இப்போ இறக்கிருப்பேன் அவளை. ஆமாம், இறக்கி அப்படியே கூட்டு போயாச்சு கைஸ், மெதுவாக நடந்து. அதுக்கப்புறம் இங்கே ஊஞ்சல் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் இந்த ஊஞ்சல் என்ன ட்விஸ்ட்டுன்ட்டா, முன்னாடி இருக்கிற 2 சங்கிலி கொஞ்சம் வந்துட்டு பின்னாடி இருக்கிற சங்கிலி மட்டும்தான் இருக்கும். அதனால அதில் உட்காந்தோம்னே இப்படி சரிஞ்சாப்பில் வருது. அதனால் அதில் உட்காரவே முடியல. இங்கே பாருங்கள், இந்த டேடி தான் அந்த குட்டி பாப்பாவும் குட்டி தம்பியை வச்சுட்டு ரொம்ப பாடுபட்டாங்க கைஸ். ரொம்ப இங்கே பாருங்களேன், பாவமாக இருந்துச்சு. நான் அதில் உட்கார முடியாமல் உட்காந்துருந்தேன். குறுக்க கௌஷிக் மாதிரி எல்லோரும் வராங்க கைஸ். எனக்கு விழுற மாதிரியே இருந்துச்சு. நான் தாக்கு பிடிச்சிட்டு அவ்வளோ உட்கார வச்சுட்டு இருந்தேன். பாருங்க, எப்படியோ உட்காந்து மெதுவாக ஆட்டிக்கிட்டே இருந்தேன். என்ன பார்த்துருக்குன்னா டேடி தான் ஸ்லிப்பர் போடுறதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க 2 பேருமே வராமல் அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள். அந்த தம்பி பாருங்களேன், வந்து ஓடி வந்து கூட்டிகிட்டு போகிறான் அவங்க பாப்பாவும். வீடியோ லென்த்தாக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். இதெல்லாம் ஜஸ்ராவோட மெமரிஸ் தான். பெரிய பிள்ளை ஆனதும் பாப்பால அம்மா நம்மளை எங்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பால அவளோட மெமரி கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு வீடியோ போடணும், யூடியூப் வியூஸு லைக்ஸுக்காண்டிலாம் இல்லை கைஸ். இல்லை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு ஃபோட்டோஸு வீடியோஸு நம்ம சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம் கூட நமக்கு தெரியாது. அதனால ஜஸ்ராக்காண்டி ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஹாப்பினஸ்ஸும் அதெல்லாம் கேட்சப் பண்ணி வைக்கணும். அவள் பெரிய பிள்ளை ஆகி அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெமரிஸ் வந்து திருப்பி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபோட்டோ கூட நான் ரொம்ப நாளாக வச்சு பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க. அதனால் பாப்பாவோட ஜேர்னியும் அப்படி தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டே நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறோம் அப்படின்ட்டா அது ஒரு ஹாப்பினஸ் தானே கைஸ். அதனால் எல்லா ஒரு மூமெண்ட்டையும் கேட்சப் பண்ணி வீடியோவை நம்ம போடுறது தான். அப்புறம் அதுலேருந்து அப்படியே கிளம்பியாச்சுன்னா நான் அவளை வச்சுட்டு எந்திரிக்க முடியாது. பாப்பாவை விரட்டு தூக்கினா தான் எந்திரிக்க முடியாது. அப்படியே நடந்து வந்தோம் கைஸ். நடந்து வந்து பார்த்தோம்னா ஒரு சிங்கம் இருந்துச்சு. ஒரு அது பேர் என்ன, கங்காரு இல்லை, ஐயோ அது பேர் என்ன வர மாட்டேங்குது, டைனோசர். அது பக்கத்தில் கொண்டு போன சரியாக பயந்துட்டா. பக்கத்தில் கொண்டு போனேன்னு அங்கிட்டு தள்ளுறா. அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு தான் வந்துட்டோம். சிங்கத்தை காட்டலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கும் ஜஸ்ராக்கு பயம். பார்த்தோன்னே ஒரே அழுது ஓடி வந்துட்டா. காவியை பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்காங்க கூப்பிட்ருந்தாங்க அண்ணாமார். ஒரு ஃபோட்டோ எடுத்து அவளையும் ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு திரும்பி நாங்கள் உட்காந்துட்டோம். சிங்கத்தை பாருங்கன்னு பார்க்க சொன்னால் பயந்துட்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. சரி ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு கைஸ். பார்க்கவே மாட்டேன்ட்டா சிங்கத்தை. அப்புறம் அப்படியே வெளியே வந்தாச்சு கைஸ். வெளியே தான் ஸ்கூட்டி நின்றுச்சு. ஸ்கூட்டியில் தான் 3 பேர் போகிறோம். ஆமாம், இது பாய் கைஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். வெளியே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்கள் இருந்துச்சு. பிபி, பேஸ்கெட் பாலு அப்படி இப்படின்னு பிள்ளைங்கள் ஆடுறது எல்லாமே இருந்துச்சு. எங்கள் ஸ்கூட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். என்ன ட்விஸ்ட் ஆகிட்டுனா, போகும்போது நாங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிட்டோம் கைஸ். என்ன 3 பேர் போகிறீங்க அப்படின்னு. வண்டியில் வேறு முன்னாடி நம்பர் பிளேட் இல்லை, பின்னாடி தான் நம்பர் பிளேட். போலீஸ், ஏம்மா நம்பர் பிளேட் எங்கம்மா? எனக்கு படக்குன்னு வாயில் வந்துட்டு சார் பின்னாடி இருக்குது அப்படின்னு ஒரே சிரிப்பாயிட்டு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட வந்தாச்சு. பானிபூரி பார்த்திங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா லேஸ் ஷவர்மான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சிக்கனு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டதில்லை நான். எங்கள் சித்தி பொண்ணு தான் நல்லாயிருக்கும், சித்தி பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பன்னு
பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.